இந்த அருணோதயா அப்படின்னு இவன் இருக்கான் இல்லையா இந்த நாய், இவனை எங்கே பார்த்தாலும் செருப்பை கழட்டி அடிக்கணும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களோட வளர்ச்சி, மக்கள் வளராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரியான நாய்ங்க தான் ஒரு பெரிய காரணம் அப்படின்னு சொல்லுவேன். என்ன பண்ணிட்டான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு கமெண்ட் நான் ரொம்ப ஹர்ட் பண்ணிச்சு. அதுக்கு நான் பதில் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அதை கூட டிவிக்கு நண்பர் தான் போட்டிருக்காப்புல. இங்கே பாருங்களேன். ஏண்டா அருண், நீ நல்லா பேசுவன்னு நினைச்சா அட பாவி நீயும் கோமாளி கூட்டமா வாத்தா போடா பொட்ட அப்படின்னு போட்டிருக்காப்புல. ஸோ இவர் பேசுறதுலே தெரியுது இவர் வந்து ஒரு கட்சி சார்ந்து இருக்காப்புல. இவனுக்கு ஒரு கமெண்ட் வந்துச்சு. அந்த ஒரு கமெண்ட்டை வச்சு ஒரு பெரிய அரசியலே பண்ணியிருக்கான். என்னன்றதை டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் உண்மையிலேயே உன்னை செருப்பை கழட்டி அடிக்கலாமா வேணாமான்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ். அதாவது திமுகவோட ஐடி விங் வந்து ஒட்டுமொத்த யூடியூபர்ஸ் கிட்டேயும் வந்து விலை பேசப்பட்டது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதில் விலை போன நபர்கள் வந்து இன்னைக்கு சேஃபாக பயணிச்சுட்டு இருக்காங்க. நம்ம இர்ஃபான் ஃபியூ மாதிரி விலை போகாத நபர்கள், இந்த பப்ஜி மதன் மாதிரி ஆட்கள்லாம் குண்டா சட்டத்தில் உள்ளேயே போயிட்டு வந்துட்டாங்க. அது வேற விஷயம். இப்போ இதில் நியூட்ரலாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி சுற்றிட்டு இருக்கான்ல, இவன் தான் இந்த அருணோதயா. இவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவனுக்கு அரசியல் தெளிவு கிடையாது, அரசியல் ஞானம் கிடையாது, ஒரு இலவும் தெரியாது. ஆனால் சும்மாவே வந்து என்ன பண்ணுவான்னா, ஏதோ பஞ்சாயத்துக்கு இவனை கூப்பிட்டா மாதிரி வந்து இந்த வாய்க்கொழுப்பு பணக்கொழுப்புன்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு இல்லையா நம்ம தளபதிக்கும் சீமானுக்கும், அந்த ஒரு விஷயத்தை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகத்தை தரம் தாழ்த்தி பேசியிருக்கான் இவன். இதுக்கு அந்த தளபதியோட ரசிகர் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. அவன் பேர்லேயே பார்த்தீங்கன்னா விஜய் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறத தவிர டிவிக்கே அப்படின்னு ஆரம்பிக்கல. நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயத்தை. இப்போ இதை வந்து இவனே கன்ஃபார்ம் பண்ணிட்டான். என்னன்னா, இவன் வந்து ஒரு கட்சியை சேர்ந்தவன், தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இவன்ட்ட ஆதாரமும் கிடையாது. அது வேற விஷயம். சும்மா அப்படியே அடிச்சு விட்றான். இவன் எல்லாமே இவன் பேசின முழுசுமே இந்த வீடியோவில் அப்படியே வாய்க்கு வந்து உளறி தள்ளியிருக்கான் அப்படின்றத இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வாத்தா போடா பொட்டை அப்படின்னு சொல்லிட்டு அவன் மெசேஜ் அந்த கமெண்ட் பண்ணியிருக்கான். அந்த கமெண்ட்டில் அந்த வாத்தா அப்படின்றத வந்து ரொம்ப தெளிவுபடுத்தி, இன்னும் அது வாத்தா இல்லை அது ஓத்தா அப்படின்றத இவனே ரொம்ப தெளிவாக சொல்லிட்டான். வாத்தானா அது வாத்தா கிடையாது, ஓத்தா அப்படிங்கிறதா வாத்தான்னு ஒரு போடுறாப்புல. அதுக்கப்புறம் அந்த பொட்டை அப்படின்ற அந்த வார்த்தையை வந்து பெட்டை கோடி என்னென்னவோ ஒப்பேத்தி கடைசியில் வந்து அந்த பொட்டைன்னு ஒன்று திட்டின ஒரு வார்த்தையை வந்து பெண்களை இழிவுபடுத்திட்டாங்க தாவேக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு ஒரு அரசியல் பண்ணிவிட்டான். பொட்டை அப்படிங்கிறாரு. ஸோ பொட்டை அப்படின்னா பெட்டை அப்படிம்பாங்க, பெட்டை கோழி அப்படிம்பாங்க. ஸோ அது ஆண் கோழி, சேவல் கோழி, பெட்டை கோழி அப்படிங்கிறது. பெட்டை அப்படிங்கிறது ஒரு சாதாரண வார்த்தை தான். ஆனால் அந்த பொட்டை அப்படிங்கிறது எப்படின்னா அசிங்கப்படுத்துறது. பொட்டை அப்படிங்கிற மாதிரி. பெட்டை அப்படின்னா இழி சொல்லலாம் கிடையாதுங்க. ஆண் கோழி, பெட்டை கோழி, அவ்வளோதான். ஆனால் அதே நீங்கள் வந்து இப்படி சொல்றப்ப அந்த வார்த்தையை அசிங்கம், அதுவே அசிங்கம், நீ அதிரா அப்படிங்கிற மோட்ல சொல்ற மாதிரி இருக்கு. இவ்வளவுதான் புரிதல் இருக்கு அந்த நண்பருக்கு. அவர் டிவிக்கு பாருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து இந்த வார்த்தைகளை மிக சாதாரணமாக பயன்படுத்துறாப்புல. ஒரு சோஷியல் மீடியாவில் என்ன திட்டுறதுக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. ஸோ பெண்கள் மீதான மதிப்பு இவங்களுக்கு இவ்வளவுதான் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னும் ஓத்தா போடா போட்டேன்னு அவன் திட்டான் அப்படின்னு வச்சுக்கோயேன். என்னை ஏன்டா இப்படி திட்டினேன் அப்படின்னு அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணால் அது வேற விஷயம். அதுக்காக மக்களை ட்ரிகர் பண்ணணும் அப்படின்றதுக்காக பெண்களை இவ்வளோ இழிவாக பேசுவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டால், அந்த பொட்டை அப்படின்ற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா பெண்களை குறிப்பிடுது. ஸோ பெண்களை இவ்வளோ கேவலமாக நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்ற மாதிரி கொண்டு போய் வைக்கிறான்னா, அப்போ இவன் என்ன ட்ரை பண்ணுறான் அப்படின்னு யோசிச்சுக்கணும் முதல்ல. ரெண்டாவது விஷயம், இந்த பிரச்சனையில் சீமானுக்கும் தளபதிக்குமான பிரச்சனையில் என்ன நடக்குது, எத்தனை பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் யார் யாரை வச்சுருந்தாங்க இதுக்கு முன்னாடி, இதை பற்றியெல்லாம் ஒன்றுமே தெரியாது இவனுக்கு. இப்போ சீமான் வந்து இந்த பணக்கொழுப்புன்னு சொன்னதுக்கு அவருக்கு ஆதரவாக பேசி ஏதோ ஒன்று பண்ணி ஒரு ஒப்பேற்றி ஒரு வீடியோ போட்டதுக்கு தளபதி ரசிகன் கண்டிப்பாக கொந்தளிச்சு போடதான் செய்வான். ஏன்டா நான் நினைக்கிறேன், மக்களுக்காக இவ்வளோ கஷ்டப்படுற இந்த தமிழக வெற்றி கழகம் மக்களுக்காக என்ன கஷ்டப்பட்டாங்க அப்படின்லாம் கேட்டுறாத. உண்மையிலேயே ஒன்றும் போடுவேன். நீ பார்த்தனா போன ஞாயிற்றுக்கிழமை கூட பார்த்தீங்கன்னா ஐயப்பன் தாங்கல்ல, அந்த பகுதி மக்கள் எல்லாரையும் நல்வழிப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபுட்பால் டோர்னமெண்ட்டை கை காசை போட்டு செலவு பண்ணி செஞ்சுருக்கிறாங்க. ஏன் கை காசுன்னு இவ்வளோ அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இவர் வந்து இந்த அருணோதயா இருக்கார்ல, இவர் கை காசை போட்டுலாம் யாருக்கும் உதவி பண்ண மாட்டார். க்ரௌட் ஃபண்டிங், மக்கள் கிட்ட பிச்சை எடுக்கிறது தான் என் வேலை. ஒரு QR கோடை போட்டுருவான், உங்களால் முடிஞ்ச பணத்தை போட்டிங்கன்னா இவருக்கு நான் உதவி செய்வேன். வணக்கம், இவர் பேர் ஜாவித். இவரோட அம்மாவுக்கு ஸ்டேஜ் 4 லங் கேன்சர் இருக்கு. நம்மளால கொஞ்சம் உதவி பண்ணிட்டோம். அதை தாண்டி நம்ம சேனலில் சினிமா துறை சார்ந்த பல நண்பர்கள் இருக்கீங்கல்ல, ஒரு 10,000 மோராலஸ் ஒரு 15க்குள்ள அவருக்கு இந்த மாதிரி தேவைப்படுது. உங்களால் கொஞ்சம் உதவியை நீங்கள் செய்யுங்க. சரிங்க, நான் முழுசாக நம்புறேன். அதாவது இவன் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் 15,000 ரூபாய் தான் தேவைப்படுது. இவனுக்கு வருமானம் பார்த்தீங்கன்னா யூடியூப் மூலியமாகவே 1 லட்ச ரூபா கிட்ட வருமானம் வருது. உதவி பண்ணுற நாய் அதுலேருந்து ஒரு 5,000 ரூபா எடுத்து கொடுத்துட்டு போக வேண்டியது. மக்கள் கிட்ட க்ரௌட் ஃபண்டிங் வாங்குறாரு, அதுவும் இவரோட QR கோடை வச்சு. நினைக்கிறேன் உண்மையிலே அவனுக்கு தான் உதவி பண்ண போகிறேன். அவன் QR கோடை போடு, மக்கள் அவனுக்கு பணம் போட்டு போகிறாங்க, அவன் எடுத்து செலவு பண்ணிக்கிறான். ஏன் உன் QR கோடை போடுற? உன் QR கோடை போட்டாக்கா பாதியை நீ எடுத்துகிட்டு மீதி அவனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பிளானா? புரியல எனக்கு. அதாவது இவன் சரியான திருட்டு கேடுகட்ட நாய் இது. இப்போ நான்
கேட்கிற கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இவ்வளோ பணத்தை இவன் கொள்ளையடிக்கிறான்ல, இந்த பணத்துக்கெல்லாம் இவன் வந்து ஆதாரம் காட்டுவானா? யோசிச்சு பாருங்க. இப்போ பப்ஜி மதனை வந்து என்ன அலிகேஷனில் கைது பண்ணாங்க, மக்கள்கிட்ட இருந்து இவ்வளோ பணத்தை வாங்கினா, மக்கள்லாம் திருப்பி பணத்தை கேட்குறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை பண்ணாங்கல்ல, அதே விஷயத்தானே இவனும் பண்ணியிருக்கான். இப்போ இதுலேருந்து தப்பிக்கிறதானே இவன் திமுகவுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான் எல்லாத்தையும். புரியுதா இல்லையா? மக்கள்கிட்ட இருந்து க்ரௌட் ஃபண்டிங், இவருக்கு பிரச்சனை அவருக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு பணத்தை பறித்து அதில் ஒரு அமௌண்ட்டை பல்காக ஆட்டையை போட்டு அடிச்சுக்கிட்டு எங்கே பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இப்போ டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு டிவிக்கே வந்துச்சு அப்படின்னாக்கா மை அப்பாலஜைஸ் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி டிவிக்கேக்கு வந்துருவான். எதுக்கு? இவன் திருட்டுத்தனம் தெரியக்கூடாதுன்ட்டு. இதனால தான் சொன்னேன், நாய் செருப்பை கழட்டி அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இவன் கேட்குறான், தளபதி அவர்கள் எதுக்காக அரசியல் கட்சி ஆரம்பிச்சாரு, இப்போ எதுக்காக ஆரம்பிச்சார், காரணம் என்னன்னு தெரியுமா? வெஞ்சன்ஸ் அப்படின்றான். என்னடா வெஞ்சன்ஸ் அப்படின்னாக்கா, ஆமாம் இவரோட தலைவா படத்தப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அம்மா அந்த படத்தை வர விடக்கூடாது, டைம் டு லீடு நீ போடக்கூடாது, நாங்கள் இருக்கும்போது நீ எப்படி அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ரொம்ப பிரச்சனை பண்ணதால் இப்போ இவர் வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறாராமா. எப்படி? அம்மா சமாதியை போய் தோண்டி இதை பற்றியா நான் சிஎம் ஐட்டம் பற்றியா அப்படின்னு இப்போ ரிவெஞ்ச் எடுக்க வந்திருக்காரா? எனக்கு ஒன்றும் புரியல. அதாவது இவர் அரசியலுக்கு வரணும் அப்படின்னாக்கா அப்பயே வந்திருக்கணும்ல, இப்போ ஏன் வராரு அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்குறான். அந்த டைமில் தளபதி அவர்கள் அரசியலுக்கு வந்திருந்தா இன்னொரு கமலஹாசனாக போய் திமுகவோ இல்லை அதிமுகவோ சொம்படிச்சு உட்காந்துருப்பாரு. இப்போ எப்படி கமலஹாசன் வெளியிலே தலை காட்ட முடியாமல் இருக்காரு, ஒரு பிக் பாஸ் ஷோ கூட ஹோஸ்ட் பண்ண முடியாத அளவுக்கு அவ்வளோ கேவலப்பட்டு போய் நிற்கிறார். அந்த மாதிரி தளபதி அவர்கள் மாறிடுவார். கரெக்டான ஒரு பவர், கரெக்டான ஒரு டைம் வரணும்னு தான் காத்துட்டு இருந்தார். இப்போ கூட வரணும்னு அவசியம் கிடையாது. நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கும். அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட சொத்து மதிப்பு என்னவா இருக்குது, இன்னைக்கு அவரோட சொத்து மதிப்பு என்னவா இருக்குது, இன்னும் 25 வருஷம் தாராளமாக நடிக்கலாம், அப்போ அவரோட சொத்து மதிப்பு என்னவா இருக்குன்றது யோசிச்சுப்பாரு. பணம் சம்பாதிக்கிறது அவரோட நோக்கம் கிடையாது, மக்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்றது மட்டும்தான். ஏன்னா மக்களுக்கு நல்லது நடக்கலை. புரியுதா இல்லையா? என்னன்னா நீங்கள் பாருங்கள், பொங்கலுக்கு 1000 ரூபா கொடுக்குறதுக்கு உங்கள்கிட்ட காசு இல்லை, கஜானால காசு இல்லை. ஆனால் பொங்கல் அப்போ வருமானம் டாஸ்மாக் எவ்வளோனா 723 கோடிக்கு வருமானம் ஆயிருக்கு. ஆனால் ஒரு ரேஷன் கார்டுக்கு 1000 ரூபா கொடுக்க காசு இல்லை. இப்போ இந்த மாதிரி மக்களோட பணத்தை எல்லாம் சுரண்டுறாங்க இல்லையா? இதை யார் தட்டி கேட்பா? இதை யாரும் கேட்க முடியாது. இப்போ இந்த டைமில் வரணும், மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வராரு. ஆனால் இந்த மாதிரியான தற்கொலை நாய்கள் இருக்காங்க இல்லையா, இவங்களோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நெகட்டிவிட்டி கிரியேட் பண்ணணும். இப்போ எதுக்காக வரணும், அவர் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக வராரா. யார்கிட்ட ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு? ரிவெஞ்ச் எடுத்து என்னடா ஆக போகுது, மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு வராரு. இதில் எதுக்கு ரிவெஞ்ச் எடுக்க வேண்டியது இருக்குது? இது ஏன் அப்போ வரல? அதாவது இவன் கேட்குற கேள்விகள் எல்லாமே தற்குறித்தனமாக இருக்குது. யோசிச்சு பாருங்க நீங்களே. அதுக்கப்புறம் வந்து பிளாக்ல டிக்கெட் விற்கிறாங்க. பிளாக்ல டிக்கெட் விற்று இவ்வளோ சம்பாதிச்சவங்க வந்து நாளைக்கு ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னாக்கா எப்படி சம்பாதிக்காமல் இருப்பாங்க அப்படின்னு கேட்குறாப்புல ஒரு கேள்வி. அதாவது நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்பேன். இப்போ இவ்வளோ க்ரௌடு ஃபண்டிங் வாங்கின இந்த நாய் இருக்கான் இல்லையா, இவன் பிளாக்ல டிக்கெட் விற்றுருக்க மாட்டானா? ஒரு 10 டிக்கெட் பல்காக புக் பண்ணி அதை ஒரு 500 ரூபா 1000 ரூபா அப்படின்னு விற்றுருக்க மாட்டானா? யோசிச்சு பாருங்க நீங்கள். இப்போ இவன் விற்க மாட்டான், நான் விற்கலை, உங்கள்கிட்ட எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டேன்னா, தளபதியோட ரசிகர்கள் விற்றாங்கன்றதுக்கு உங்கள்கிட்ட எவிடன்ஸ் இருக்கா? நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு தேட்டர் அப்படின்னாக்கா மேலே இருக்க ஒரு 2-3 ரோ வந்து பார்த்தீங்கன்னா தேட்டர் ஓனர், அவர் தெரிஞ்சவர், அவர் வந்து பிளாக் பண்ணி வச்சுப்பார். அடுத்த ஒரு 2 ரோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த தேட்டரோட மேனேஜர், அங்கே இருக்க ஒர்க்கர்ஸ் அவங்களுக்காக எடுத்துப்பாங்க. அதுக்கடுத்து கீழே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் புக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐடி நிறுவனங்கள் பல்காக புக் பண்ணிடுவாங்க. இதுக்கடுத்து கீழே இருக்கிறதா அந்த தேட்டரில் சம்மந்தப்பட்டவங்க அவங்க வாங்கி பிளாக்ல விற்கிறதோ ஏதோ ஒன்று பண்ணுறது. இப்போ தளபதி ஃபேன்ஸ் தான் பிளாக்ல விற்கிறாங்க அப்படின்னாக்கா, இப்போ விடாமுயற்சி படத்துக்கும் ரோஹிணி தேட்டரில் பிளாக்ல விற்றாங்களா, அதுவும் தளபதி ஃபேன்ஸா? வெறும் 15,000 ரூபாய் நண்பனுக்கு உதவி பண்ண முடியல இந்த நாய்க்கு, அதுக்கு மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்காக ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கான். இவன் தளபதியை வந்து விமர்சிக்கிறான். அதாவது மக்கள் ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ இவன் வந்து இந்த மாதிரி தமிழக வெற்றி கழகம் பூரா பொய் போலி எல்லாம் வந்து ஃபேக்கு அப்படின்ற மாதிரி கிரியேட் பண்ணால் என்ன ஆகும்? அப்போ டிஎம்கேக்கு வந்து இன்னும் பவர் கிடைக்கும். அப்போ டிஎம்கே ஆட்சிக்கு வந்து உட்காந்துட்டா இவனுக்கு காசு கிடைக்கும், இவன் பண்ணுற ஊழல் வெளியில் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கேக்கு மறைமுகமாக ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்கான். வேற ஒன்றுமே கிடையாது. ஏன்னா இப்போ டிஎம்கேக்கு தலைவலியாக இருக்கிறது யாரு? தமிழக வெற்றி கழகம். ஸோ தமிழக வெற்றி கழகத்தின் மேலே பூரா நெகட்டிவிட்டியை கிரியேட் பண்ணும் அப்படின்றதுக்காக ரொம்ப ஞானி மாதிரி பேசுறாரு அப்படியே ஒரு. இல்லை தமிழக வெற்றி கழக தோழர்கள் வந்து சம்பாதிக்கிறதுக்காக தான் அரசியலுக்கு வராங்களா? நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன். இப்போ ரீசெண்டாக ஐயப்பந்தாங்கல் பகுதியில், அந்த போரூர் தள்ளி ஐயப்பந்தாங்கல் பகுதியில் அங்கே இருக்க தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் வந்து அவங்க கை காசு 1 லட்ச ரூபாய் எப்படி கை காசு பசங்க கிட்ட கலெக்ட் பண்ணி இவனை மாதிரி இந்த QR கோடை போட்டு திருட்டு வேலைலாம் எதுவும் பண்ணல. அவங்களெல்லாம் சேர்ந்து தமிழக வெற்றி கழக தொண்டர்கள்லாம் சேர்ந்து 1 லட்ச ரூபா கிட்ட செலவு பண்ணி போலீஸ் பர்மிஷன்லாம் வாங்கி அந்த இடத்துல ஒரு டோர்னமெண்ட் மாதிரி அரேஞ்ச் பண்ணி அங்கே இருக்க மக்கள் நல்வழிப்படுத்தணுன்றதுக்காக பண்ணுறாங்களே. இதை பற்றி இந்த நாய்க்கு ஏதாவது தெரியுமா? இவன் ஒரு நாள் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடத்தியிருப்பானா? ஒரு போலீஸ் பர்மிஷன் வாங்கியிருப்பானா போயிட்டு? இல்லை மக்களுக்கு நல்லது பண்ணுறேன், இவ்வளோ டொனேஷன் பண்ணுறேன் ஏதாவது கொடுத்துருப்பானா? வெட்டியாக வாயை தூக்கிட்டு வந்து பேசுகிறான் இல்லையா? ஏதாவது இவன் பண்ணிட்டு பேசினா பரவாயில்ல, இல்லை தமிழக வெற்றி கழகம் இவ்வளோ ஃப்ராடு வேலை பண்ணியிருக்காங்க நிரூபிச்சா பரவாயில்ல.
பரவாயில்ல, மொத்தமும் வாயிலேயே பேசக்கூடாது. அதனால இவன் சேனலோட பேரே பார்த்தா சிம்பிள் தான் அப்படின்னு சொல்லி நான் சிம்பிளாக ஏதோ பேசிட்டு போயிட்டே இருப்பான் இவன் பாட்டு, வாய்க்கு வந்ததெல்லாம் உளறிட்டு, புரியுதுங்களா இல்லையா? அந்த அளவுக்கு ஒரு தற்குறி நாய் இந்த அருணோதயான்றவன். இப்போ நீங்களே சொல்லுங்க, இப்போ இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு நைட்டும் பகலுமா கண்ணு முழிச்சு ஒரு டோர்னமெண்ட் நடத்துகிற இந்த தமிழக வெற்றி கழக தொண்டர்களை தவறாக சித்தரித்து பேசினா அவன் அசிங்கமாக திட்டி கமெண்ட் பண்ணுவானா பண்ண மாட்டானா யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த கமெண்ட் எப்படி தப்பான கமெண்ட்டாக மாறும்? இவன் பேசுகிற வார்த்தை தவறாக இருந்தால் இங்கேருந்தும் தப்பாக தானே வந்து விழும். யோசிச்சு பாருங்க. அதாவது களத்தில் நின்று கஷ்டப்படுறது எதுவுமே இவனுக்கு தெரியாது. ஆனால் இவங்க வந்தால் திருட வராங்க, கொள்ளையடிக்க வராங்கன்னும் போது அப்போ கஷ்டப்பட்டு வேறு ஒருத்தர் சம்பாரிச்ச காசை வெளியில் ஒருத்தன் போடும்போது அவனுக்கு கோவம் வந்து திட்ட தானே செய்வான். அப்போ எப்படி தவறாக மாறும்? அதாவது ஒரு சின்ன ஒரு குறைஞ்சபட்ச அறிவு கூட இல்லாமல் இஷ்டத்துக்கு கண்டதை வாய்க்கு வந்ததெல்லாம் உளறி இருக்கான் இந்த நாய். அதாவது பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம்னு வந்தாலே இதுக்கு தான் வருவாங்களாம், இப்போ எதுக்காக வராங்க, அவங்க அப்பயே வந்திருக்கணும்ல, அப்போ தானே மக்களுக்கு தேவைப்பட்டுச்சு. அப்போ என்னடா மக்களுக்கு தேவைப்பட்டுச்சு? அப்போ எனக்கு புரியல எனக்கு. அப்போ அம்மா ஆட்சி காலம் நல்லா இல்லைன்றியா? அப்போ நீ அம்மா ஆட்சி காலம் நல்லா தான் இருந்துச்சு, இப்போ திமுக ஆட்சி தான் நாரிட்டு கிடக்குது. ஸோ இப்போ நமக்கு ஒரு மாற்றம் தேவை அப்படின்றதுக்காக தான் வராங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா மின் கட்டண உயர்வு இவங்களுக்காக தேவைப்பட்டால் எவ்வளோ வேணால் செலவு பண்ணிப்பாங்க, மக்களுக்கு எந்த ஒரு நல்லதுமே கிடையாது. இவங்களே டாஸ்மார்க்கை திறந்து வைப்பாங்க, இவங்களே குடிக்காதன்னு சொல்லுவாங்க, இவங்களே அந்த டாஸ்மார்க் வாசலில் போலீஸ் நிற்க வச்சு 10,000 டிடி ஃபைனையும் போடுவாங்க. இவ்வளோ வேலைகளையும் பண்ணுறாங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக இந்த டைமில் ஒரு மாற்றம் தேவைன்னு மக்கள் விரும்புகிறாங்க. அதுக்கு ஒரு நல்ல தலைவர் வேணும், அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணுன்றது தெரியல இவனுக்கு. வந்தால் நல்லது பண்ணிடுவாரா? வந்து அவர் நல்லது பண்ணல அப்படின்னதுக்கப்புறம் கேட்கறது வேற. வர்றதுக்கு முன்னாடி இவனா திங்க் பண்ணுறான்னா அப்போ இவன் தற்குறியா இல்லையா? அதாவது மக்கள் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். என்னன்னா, அதாவது ஒரு கட்சியில் இருக்க தொண்டர்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் பணம் சம்பாதிக்கணும்ன்ற நோக்கத்தில் இருந்தால் அது தப்பே கிடையாது, பிரச்சனையே கிடையாது. ஆனால் அந்த கட்சி தலைவரும் அதே நோக்கத்தோட பணம் சம்பாதிக்கணும்ன்ற நோக்கத்தோடு இருந்தாங்கன்னா அப்போ தான் அந்த கட்சி கேடுகட்ட கட்சி அப்படின்னு அர்த்தம். இங்கே தளபதி அவர்களுக்கு சம்பாதிக்கணுன்ற எந்த ஒரு எண்ணமும் கிடையாது, இங்கே சம்பாரிச்சு தான் ஒரு குடும்பத்துக்கு சேர்த்து வைக்கணுன்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அப்படின்னும் போது கட்சியில் ஒருத்தர் 2 பேர் தவறாக இருந்தாங்கன்னா கைட்டு தூக்கி போட்டுற வேண்டியதான், முடிஞ்சு போச்சு. அப்போ நம்ம எப்படி கட்சியே மொத்தமாக நம்ம குறை சொல்ல முடியாது, கட்சி தலைவர் எப்படி விமர்சிக்க முடியும்? நம்ம யோசிச்சு பாருங்க. ஸோ ஃபுல்லாகவே கட்சி தலைவரை தளபதி விஜய் அவர்களை தவறாக இழிவாக பேசணும், அவர் மேலே வந்து ஒரு நெகட்டிவிட்டி கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த நாய்களாக பண்ணுற வேலை இது எல்லாமே. இதை மக்கள் புரிஞ்சுக்கணும். வீடியோவோட இறுதியில் ஒரே ஒரு விஷயம் தான், இந்த தற்கூரி அருணோதயாக நான் சொல்ல வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீழே தெரியுதுல இந்த மெயில் ஐடி, நீ சரியான ஆம்பளையாக இருந்தால் உன்னோட ஸ்டூடியோ அட்ரஸ் இங்கே அனுப்பு, நான் வரேன் உன் ஸ்டூடியோக்கு நேராக கிளம்பி நம்ம 2 பேரும் 1 to 1 விவாதிப்போம். நீ எந்த கட்சி ஆதரிச்சாலும் சரி, இல்லை நான் எந்த கட்சிக்கும் நான் ஆதரிக்கல, நான் நியூட்ரல் அப்படின்னு சொல்லி அப்படி சேஃபாக இருக்கிறனா கூட பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. தமிழக வெற்றி கழகத்துக்கு சார்ந்து பேசுறதுக்கு வரேன் நான், முடிஞ்சா என்கிட்ட பேசி ஜெயிச்சிடறா பார்க்கலாம். நீ மொத்தத்தையும் லைவாகவே போடு, இந்த எடிட் பண்ணி கட் பண்ணி தூக்குறது எல்லாம் வேலை வேணாம், இந்த லைவாக போடு. நீ சரியான ஆம்பளையாக இருந்தால் என்கிட்ட பேசி ஜெயிச்சிடறா பார்த்துடலாம். நீ எவ்வளோ இங்கே கஷ்டப்பட்டு இருக்கான, ஒவ்வொருத்தரும் நைட்டும் பகலமாக கண்ணை முடிச்சு நீங்கள் உட்காந்துக்கிட்டு சிம்பிளாக வந்து அந்த கட்சி திருட வருது, அந்த கட்சி இப்போ வரதுக்கான நோக்கம் என்ன, ரிவெஞ்ச் எடுக்க வருதுன்னு பேசிட்டு இருக்கிற நீ இப்போ இந்த நாயை செருப்பால் அடிக்கணுமா வேண்டாமா யோசிச்சு பாருங்க நீங்களே.